ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இப்போலாம் ரெகுலராக வீடியோஸ் வர மாட்டேது. எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் போட்டுருவேன், 2 days ஒன்ஸ் வீடியோ போட்டுருவேன். ஸோ ஓகேடா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்காமல் பார்க்க வேண்டாம், ஓகேவா? அப்புறம் என்னை திட்டக்கூடாது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல் லிங்க்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் இருக்குது, பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் வரணும். அண்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கேர்ள் போன வீடியோவுக்கு டேங் 1 ஷாட் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த கேர்ள் எனக்கு கண்டினியூஸாக நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா நிறைய கமெண்ட்ஸ் வரணுன்ட்டு, அதுக்காக அந்த கேர்ள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்ட் உங்கள் ஐடி கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஐம் சாரி. அண்ட் ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு ஜங்கோட 1 ஷாட் தான். ஸோ டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹெட்ஃபோனும் போட்டுக்கோங்க, ஓகேவாடா? ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன்னு பார்த்தோன்னா, ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி 1 வீக் ஆகுது. ஸோ நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜெலாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான், வீட்டில் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப கைண்டாக அந்த மாதிரி இருப்பீங்க. அண்ட் ஜேகே அதுக்கு அப்படியே டபுள் டமாக்கா ஆப்போசிட்டு, சரியான சைக்கோ. ஜேகே ரொம்ப கோவக்காரன், சிரிச்சே பேச மாட்டான், ரொம்ப சண்டை போடுவான், அந்த சேம் டைம் ரொம்ப கிரீப்பியான விஷயம்லாம் பண்ணுவான். ஸோ ஓகேடா, இந்த இன்ட்ரோடவே போதும். தயவுசெய்து ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ நீங்கள் தான் மார்னிங் ஏஞ்சி கீழே பார்க்குறீங்க. எங்கே போனார்? ஒரு வாரமாக சரியாகவே பேசலையே, ஒரு வேளை நம்மளை பிடிக்கலையான்னு. சரி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு அப்படியே கிச்சன் போகிறீங்க. ஸோ நீங்கள் பாட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பின்னாடிக்கா இருந்து ஸோ நீங்கள் அப்படியே பயந்து திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே நிற்கிறாரு. நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. ஜேகே என்னாச்சு? உங்களுக்கு விசில்லாம் பண்ண தெரியுமா? தெரியும். ஓ, ஆனால் இப்படி சொல்லாமல் பண்ணாதீங்க, பயமாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ரெடி ஜேகே. அப்போ சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. உங்களுக்கு அந்த பார்வையே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இருக்க வீடு லைக் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்க மாதிரி வீடு. சுற்றி எந்த வீடுமே இருக்காது, உங்கள் வீடு மட்டும்தான். வீடுன்னு சொல்ல முடியாது, லைக் ஒரு பெரிய மேன்ஷன். நீங்கள் ஜேகே கிட்ட, ஜேகே நான் உங்களுக்கு கேட்கவா? கேளு. இல்லை, நமக்கு மேரேஜுக்கு 1 வீக் ஆகுது. நீங்கள் என்கிட்ட ஏன் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்படியே தான் ஜேகே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. என்னாச்சு ஜேகே? நான் அதை தப்பாக கேட்டுட்டேனா? இதை பாரு, சாப்பிட்றப்ப பேசினா எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா சொல்லையா? அது அது எனக்கு தெரியாது ஜேகே. அப்போ வாய் மூட்டை நில்லு. சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் நின்றுக்கிறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே ஜேகே கிட்டே பேசவே இல்லை. ஸோ ஜேகேவும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட மொபைல் எடுக்கிறாரு. ஸோ இதில் நிறைய மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது அவருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அவர் பின்னாடியே தான் நிற்கிறீங்க. நீங்கள் ஜேகே நான் எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும் போல் இருக்குது, நான் போயிட்டு வரட்டுமா? போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு வேறு எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக கிளம்பி போயிட்டாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல.
ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா உங்ககிட்ட ஃபோன் கூட இல்லை. நீங்கள் அந்த லேண்ட்லைன் ஃபோனில் தான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுவீங்களே. ஸோ அதுலேயுமே இப்போது அவ்வளோவா ரீசார்ஜ் கனெக்ஷன் இல்லை. ஸோ உங்களால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசக்கூட முடியாது. இன்னும் சொல்லணுன்னா அந்த வீட்டில் டிவி கூட வேலை செய்யாது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த பிளேஸே. ஜேகே போனாருன்னா நைட்டு தான் வருவார். ஸோ அது வரைக்கும் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வீட்டில் ஒரே ஒரு டாக் மட்டும் இருக்கும் சின்னதாக. அது கூட அவ்வளோவா உங்களை பார்த்து இந்த குதிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. ஸோ உங்களை பார்த்தாலே அப்படி கடிக்க வர மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதுக்கிட்ட கூட விளையாட மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கும் ஜேகேக்கு எப்படி மேரேஜ் ஆயிருக்குன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஜேகேவோட வீட்லேயும் அவருக்கு அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு பெருசாக மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஜேகேவை பற்றி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். லைக் அவர் கொஞ்சம் சைக்கோ மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியான ஆளுன்னு தெரியும். அதனாலேயே வந்து ஜேகேக்கு நிறைய பேர் பொண்ணு கொடுக்காம தான் இருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே பெருசாக சொல்லலை. நீங்கள் பெரிய இடம்னோடனே உடனே உங்கள் வீட்டில் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களும் அதெல்லாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜேகேவோட பாஸ்ட் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கும். ஜேகேவும் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பாரு. பட் உங்களுக்கு ஜேகேவை பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு வந்த ஃபஸ்ட் டேவே உங்களுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா இல்லை, சுற்றி வீடு கூட எதுவுமே இருக்காது. நீங்கள் அப்பயே ஜேகே கிட்டே கேட்டிருப்பீங்க ஏன் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்பயும் அது முதல்ல சொல்லியிருக்க மாட்டார். ஸோ ஜேகே உங்ககிட்ட மேக்ஸிமம் பேசினதே அவ்வளோதான். வேறு எதுவுமே உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டார். ஸோ அப்படி ஈவினிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி பால்கனியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் உட்காரலான்னு போகிறீங்க. ஸோ அங்கே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இந்த லீவ்ஸ்லாம் காஞ்சி போய் விழுந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி ஹாரராக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்துடுறீங்க. சரி கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே எந்த ஃப்ளவர்ஸுமே இல்லை. எல்லாமே ரொம்ப ட்ரையாக ட்ராட்டாக இருக்குது. என்னது இந்த இடமே எப்படி இருக்கே. பொதுவாக மேன்ஷன்னா நல்லா அழகாக தானே வச்சுருப்பாங்க. இவரையும் ஒரு செடி கூட வளர்க்கல அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் தனியாக இருக்கணும்னா எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய மேன்ஷனில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. சரி நைட்டு ஒரு 10 o'clock ஆகுது. ஸோ நீங்கள் கிச்சனில் ஜேகேக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க. ஸோ ஜேகே இப்போ தான் டோரை நாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே டோர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? ஏன் வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லை ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உள்ளே வந்துட்டு சோஃபாவில் உட்கார்றாரு. ஸோ ஜேகேயோட பேக்கை நீங்கள் வாங்க போகிறீங்க. இப்போ ஜேகே கோவம் வந்துடுது. உன்ட்ட நான் வாங்க சொல்கிறேன்னா தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத. எனக்கு கோவம் பயங்கரமாக வரும். நான் வந்து தப்பு பண்ணலையே, பேக் தானே வாங்கினேன். தேவையில்லை, என் பேக்கை எனக்கு வச்சுக்க தெரியும் அப்படி சொல்லிட்டாரு. சரிங்க அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. அப்படியே நிற்கிறீங்க. பட் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஜேகே மேலே வந்து பேட் ஸ்மெல் வருது. நீங்கள் ஒரு வேளை ஸ்வெட் ஸ்மெல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வந்து ஹீல் பண்ணுறீங்க. பட் அந்த ஸ்மெல் உங்களால் மூச்சு விட முடியல. அப்போ நீங்கள் வாய் விட்டு கேட்டுடுறீங்க. ஜேகே என்ன உங்கள் மேலே இப்படி ஸ்மெல் வருது? அவ்வளோதான் ஜேகேக்கு செம கோவம் வருது. ஸோ அப்படியே ஏஞ்சி ஒரே ஸ்லாப்பு தான் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. எத்தனை வாட்டி சொல்கிறேன் என்கிட்ட குறுக்க பேசாத, என்கிட்ட கேள்வி கேட்காதன்னு. இதை பாரு, என் மேலே பேட் ஸ்மெல் வரட்டும், நல்ல ஸ்மெல் கூட வரட்டும், உனக்கு என்னடி? உனக்கு என்ன வேலை? ஃபுட்டு பண்ணியா? எனக்கு பார்த்துட்டியா? அதோடு நிறுத்திக்கும், தேவையில்ல அதெல்லாம் பேசாத அப்படி சொல்லிட்டு ஏஞ்சி மேலே போயிடுறாரு. உங்களுக்கு டியர்ஸாக வருது கண்ணிலேருந்து. நான் என்ன கேட்டேன், இவர் எதுக்கு அடித்தார் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு சுத்தமாக முடியல. உங்களுக்கு வாமிட்டே வந்துடுச்சு அந்த ஸ்மெல்லால். ஸோ நீங்கள் அப்படியே போய் வாஷ்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு இப்போ ஜேகேவோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஜேகே அங்கே லேப்டாப்பில் உட்காந்து என்னமோ பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் கிட்டே போயிட்டு ஜேகே என்ன அடி வாங்கினது பத்தலையா? இன்னொன்று அடி வாங்கணுமா? இல்லை ஜேகே சாப்பிட வரலையான்னு கேட்க தான் வந்தேன். சரி நான் கீழே வரல, மேலே எடுத்துருவா அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜேகே கிட்டே கொடுக்குறீங்க. ஸோ அவர் சைலண்ட்டாக சாப்பிட்றாரு. உங்களை சாப்பிட்டீங்களான்னு கூட அவர் கேட்கல. ஜேகே நான் உனக்கு கேட்கவா? எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசணும் போல் இருக்குது. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாச்சு தரீங்களா? நான் என்ன சொன்னேன், சும்மா அப்பா அம்மான்ட்டு 5 minutes தான் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு. உங்களுக்கு ஃபோன் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்டே. அவங்க கேட்குறாங்க, என்னம்மா அங்கே போனால் ஃபோன் வாங்கி தராருன்னு சொன்னேன், மாப்பிள்ளை என்னம்மா உனக்கு ஃபோன் வாங்கி தரலம்மா? அது அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால சரியாக பண்ண முடியலம்மா. சரி நீ சீக்கிரமாக ஒரு ஃபோனை வாங்கிக்கோ வயன், அதான் உனக்கு நல்லது. நாங்கள் உன் வீட்டுக்கு வரோம்மா. வீடு எங்கே இருக்கும்மா? அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. தெரியாதா? அப்போ ஜேகே அம்மா நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் காலை கட் பண்ணிடுங்க. கரெக்டாக 5th minute ஜேகேக்கு உங்கள் சிக்னல் கொடுத்துருப்பாரு.
நீங்கள் ஃபோன் அப்படியே வச்சுட்டு வெளியே போக பார்க்குறீங்க. இப்போ ஜேகே சடனாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துடுறீங்க. ஜேகே, என்னை பற்றி எல்லாம் தெரியுமா உனக்கு? என்ன என்ன சொல்கிறீங்க? என்னை பற்றி தெரியுமா? என்னது ஜேகே? ஓ, என்னை பற்றி தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்ன தெரியணும்? என்ன சொல்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மா கிட்ட அப்பயே சொன்னேன், உண்மையை சொல்லுமான்னு. எதுவுமே சொல்ல அவ. என்ன சொல்கிறீங்க? பாருவேன், என்னால் என்றைக்குமே ஒரு நார்மலான ஹஸ்பண்டாக பிஹேவ் பண்ண முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். நான் இருக்கிற இடமும் இப்படி டார்க்காக தான் இருக்கும். பாரு, உனக்கு இஷ்டம்னா இரு, இல்லைனாலும் நீங்கள் தான் இருக்கணும். ஏன்னா உன்னால் இங்கே தப்பிச்சு போகவே முடியாது. ஷுவர் அண்டர் மை ஹேண்ட்ஸ் மேன் அப்படி சொல்கிறாரு. அவர் சொல்கிற டோனே உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷிவர் ஆகுது கை காலெல்லாம். பரவாயில்லையே, கை கால் நடுக்கலாம் செம்மையாக இருக்குது. பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி நடுங்குது, இன்னும் பண்ண எப்படி நடக்கும் அப்படி சொல்லிட்டு உங்கள் கீழே இருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் சரி வாய மூடு அப்படி சொல்லிட்டு அதை பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த ஃபீலுமே இல்லை, பெயின் மட்டும்தான் இருக்குது. ஜேகே பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை. இந்த பருவாயன், இங்கேருந்து வெளியே போனலாம் நினைக்காத, புரியுதா? புரியுது ஜேகே அப்படி சொல்லிட்டு அவரும் அப்படி படுத்துங்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக மேரேஜ் அப்போ கூட ஜேகே உங்ககிட்ட அவ்வளோவா பேசியிருக்க மாட்டார். ஸோ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள். ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் போகுது. ஸோ ஜேகே உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் ஒன் டே நீங்கள் கார்டனில் சில சொல்கிறது இந்த பிளான்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, சீட்ஸ்லாம் செடி நடுறதுக்காட்டி. ஸோ அதான் நீங்கள் மார்னிங் உட்காந்து பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ ஜேகே அப்போ தான் ஜாக்கிங் போயிட்டு வராரு. ஸோ அவருக்கு ஒரு அந்த பூ ஸ்மெல்லாம் வரும் இல்லையா, அந்த ரோஸு அந்த லாவெண்டர் ஸ்மெல்லாம் வரும் இல்லையா. ஸோ நீங்கள் அதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அழகாக நட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜேகேக்கு அந்த ஸ்மெல் வருது. ஸோ அப்படியே இந்த ஸ்மெல் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டே வராரு. பார்த்தா கார்டனில் நீங்கள் அதெல்லாம் நட்டு வச்சுட்ருக்கீங்க. ஜேகேக்கு சமக்கவும் அப்படியே வந்து எல்லாத்தையும் காலால் போட்டு நசுக்கிறாரு. நீங்கள் ஜேகேக்கு என்ன பண்ணுறீங்க? ஜேகே நசுக்காதீங்க, வாய் மூடு அப்படி சொல்லிட்டு போட்டு ஃபுல்லாக நசுக்கி எல்லாத்தையும் வந்து உடச்சிட்றாரு. உங்களுக்கு சமக்கம் வருது. ஏன் ஜேகே இப்படி பண்ணுறீங்க? அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தால் என்ன இப்போது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு சரியான கோவம் வருது. அப்படியே உங்கள் ஹேரை தரன்னு பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு கீழே போகிறாரு. வீட்டுக்கு கீழே ஒரு மாதிரி டார்க்கான பிளேஸாக இருக்குது. ஜேகே விடுங்க, ஜேகே என்ன பண்ணுறீங்க? மூடி, என் வீட்டில் செடி நடுறேன் உன்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே தலைமுடியை பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் கத்திட்டே வரீங்க. ஸோ அப்படியே கீழே போனால் ஒரு டார்க் ரூம் உள்ள உங்களை போட்டு, எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டில் செடி நடுவேன்? ஏய், இது என் வீடு, என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ தைரியம் தான் நீ என் வீட்டிலே செட் அப்படி சொல்லிட்டு லைட்டை போடுறாரு. அப்போ தான் நீங்கள் அந்த பிளேஸே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியல. அப்படியே ஃப்ளோர் ஃபுல்லாக ப்ளட்டு, சிவர் ஃபுல்லாக ப்ளட்டு, அங்கங்கே ட்ரை பிளட்ஸ், ஒரு மாதிரி வெப்பன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கங்கே செவத்தில் பிளட்டுன்னு வேறு எழுதியிருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜேகே அப்படி உங்கள் கிட்ட வராரு. கையில் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வராரு. ஜேகே வேண்டாம் ஜேகே நான் எதுவும் பண்ணல ஜேகே. செடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன்ட்ட கேட்டுக்கணும். மயிறு மாதிரி நீ போய் வைக்கிற. தப்பு பண்ணிட்டேன். நான் எப்படியே விட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு நீ இந்த வீட்டையே உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பேன். ஸோ செத்து போயிரு அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த நைஃப் எடுத்துகிட்டு உங்கள் கைக்கிட்ட வராரு. நீங்கள் ஜேகே வேணாம் ஜேகே நான் பண்ணது தப்பு தான் ஜேகே, நான் பண்ண மாட்டேன் ஜேகே எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு கோட்டு போக ஜேகே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சமாக அவங்க கிட்ட வராரு. உங்களுக்கு அந்த பிளட் ஸ்மெல் வர ஒத்துக்கலை. ஸோ அவ்வளோதான், அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ ஜேகே ஒருத்தி அப்பப்போ மயக்கம் போட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டுறாரு. என் வயன் எந்திரி ஏய் சொல்லி தட்டுறாரு. நீங்கள் எதுவுமே எந்திரிக்கலை. ஸோ அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு அவரோட வீட்டுக்கு மேலே வந்துட்டு ரூமில் படுக்க வச்சிடறாரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்லையே, இது வரைக்கும் நான் கூப்பிட்டு வந்த பொண்ணுங்களில் ஒருத்தி தான் மயங்கி விழுந்திருக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஸோ நீங்கள் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க, ரூமில் தான் இருக்கீங்க. அப்புறம் பயந்துட்டே எந்திரிக்கிறீங்க. ஜேகே வேண்டாம், எங்கே இருக்க வயன்? ரூம்லையா? நீங்கள்
கொஞ்சம் செக் பண்ணலாம் நம்ம நடந்தெல்லாம் உண்மையாக அப்படி சொல்லிட்டு கார்டனில் போய் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அங்கே எந்த செடியுமே இல்லை. என்ன ஆக்சுவலாக ஜேகே நசுக்கி போட்டது கூட அங்கே இல்லை. என்ன வாங்கின செடியை காணோம், அவர் நசுக்கி போட்டதையும் காணோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே ஓடி வரீங்க. ஜேகேவும் அங்கே இல்லை. ஐ மீன் ஒரு கார்டனுக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு யார்ட்டையோ கால் பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் அந்த மேலே இருந்தே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜேகே உங்களை கூட்டிகிட்டு போன இடத்துக்கு போகலான்னு பார்க்குறீங்க. அங்கே ஃபுல்லாக தரை தான் இருக்குது. என்னது தரை தான் இருக்குது? ஒரு வேளை வயன் நீ எதுவும் கனவு கண்டியா? சே இல்லையே, ஆனால் அதெல்லாம் உண்மை மாதிரியே இருந்துச்சே. சே நீ கனவு தான் கண்டிருப்பேன் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகே சொல்லு வயன், ஏஞ்சிட்டியா? என்னடி அப்படியே தூங்கிட்ட? தூங்கிட்டேண்ணா. ஆமாம், 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நீ தூங்கிட்ட? பேசிகிட்டு இருந்தோம்மா. ஆமாம். நம்மளா? ஆமாம். என்ன பேசணும்? ஜேகேக்கு அப்படியே ஐஸ்லாம் அந்த ஐபாலோட கலரே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் துருவி கேள்வி கேட்டவனே நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கிறீங்க இதுக்கு மேலே அவர்கிட்ட கேட்க வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே திரும்பி நடந்து போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஒரு பயங்கரமான ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி நைட்டும் ஆகுது. ஸோ நீங்கள் ஜேகே இந்த டிவி கனெக்ஷன் கொடுக்கலாம்ல அப்படி தான் சொல்கிறீங்க. ஜேகே வெடுக்குன்னு உங்களை திரும்பி பார்க்குறாரு ஒரு மாதிரி கோவமா. இல்லை ஜேகே, இல்லை போர் அடிக்குது, அதான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்ல. தேவையில்லை, நீ டிவிலாம் பார்க்க தேவையில்ல அப்படி சொல்கிறாரு. இல்லை ஜேகே, சரி எனக்கு ஒரு ஃபோனாச்சும் வாங்கி தரலாம்ல. வயன் இந்த பாரு, என்னை சும்மா கேள்வி கேட்டுட்ருக்காத. எனக்கு எது எப்போ பண்ணணும் எனக்கு தெரியும், சரியா அப்படி சொல்கிறாரு. நீங்களும் சரிங்க ஜேகே அப்படி சொல்லிட்டு மேலே போய்ட்டுறீங்க. ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே சண்டே தான். ஜேகேக்கு ஒர்க் இருந்திருக்காது. ஸோ அப்படியே நீங்கள் ரொம்ப மார்னிங்லாம் எழுந்திக்கல, ஒரு 11 o'clock அந்த மாதிரி எழுந்து கீழே வரீங்க. ஸோ அப்போ சோஃபாவில் உட்காந்துட்டு ஜேகே என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கீழே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஸ்மோக் பண்ணுற ஸ்மெல்லே சுத்தமாக ஆகாது. உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே கொமட்டும். நீங்கள் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பார்த்தா தெரியல, ஸ்மோக் பண்ணுறேன். உனக்கு வேணுமா? ஜேகே எனக்கு இந்த ஸ்மெல் ஒத்துக்காது, ப்ளீஸ் தயவு செய்து போட்டுருங்க ப்ளீஸ். ஐயா உனக்கு பிடிக்கலன்னா நான் போட்டுருங்க மாடி. அப்படி சொல்லிட்டு வேணுனே உங்கள் கிட்ட வராரு. உங்களுக்கு அவள் தான் வாந்தி பரட்டிக்கிட்டு வருது வயிற்றுல. நீங்கள் அடக்கிட்டு நிற்கிறீங்க. எனக்கு வாமிட்டு வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓட பார்க்குறீங்க. ஜேகே உங்களை விடவே மாட்டேங்கிறாரு. ஏன்டி பயப்படுற? ஸ்மோக் பண்ணுறதுல எவ்வளோ சுகம் இருக்குது தெரியுமா? அப்படியே இழுத்துனா அப்படியே வரும். இப்போ எனக்கு வர மாதிரி. இந்தா நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. ஜேகே வேண்டாம் ஜேகே ப்ளீஸ் ஜேகே. பன்றி இந்தா அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே புஷ் பண்ணிடுறீங்க. ஸோ அவ்வளோதான், ஜேகேக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்னையும் புஷ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு அந்த சிகரெட் எடுத்து அப்படியே உங்கள் கையில் வைக்கிறாரு. நீங்கள் கத்துறீங்க பயங்கரமாக, ஸ்க்ரீம் பண்ணுறீங்க பயங்கரமாக. ஜேகே வலிக்குதா எதுக்கடி நான் தள்ளி விட்டேன்? வலிக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு போட்டு இன்னும் அழுத்துறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் செம்மையாக டியர்ஸ் வருது. உங்களால் வலி தாங்கவே முடியல. ஸோ ஜேகேவும் கையை எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுறாரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகேவை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ட்ரீமோடு ஜேகேவை மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எதுவுமே இல்லை. ஜேகே இது வரைக்கும் உங்ககிட்ட சிரித்து பேசுனது கூட கிடையாது. ஸோ ஒரு மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி ரகடாகவே நடந்துக்கிறாரு. ஐ மீன் ரொம்ப அந்த ஃபீலே வந்து ஒரு ஹாரர் ஃபீல் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே தான் என்ன வயன் இதுக்கே பயந்துட்டேன் எப்படி? இங்கே பாரு, எங்கள் அப்பா அம்மா தான் ஏதோ அறிவில்லாமல் வந்து பொண்ணு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? வேண்டாம், உங்கள் தகுதிக்கு நாங்கள் செட் ஆக மாட்டோம், உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பாருங்கள் அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு பணக்காரனாக இருக்கான், பெரிய இடமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களேடி. உன்ன மாதிரி பொண்ணுங்களால் தாண்டி இந்த நாட்டில் பிரச்சனையே. ஜேகே என்னென்னமோ பேசுகிறீங்க எனக்கு ஒன்று. மூற்றி சரி, எங்கள் அப்பா அம்மா என்னை பற்றி மட்டும் எதுவுமே சொல்லலையா? என்ன சொன்னாங்க? எனக்கு எதுவுமே தெரியாது ஜேகே. திரும்ப அதே கேட்காதீங்க. அம்மா கை வலிக்கிட்டோம். உன்ன மாதிரி பொண்ணுங்க இன்னும் அனுபவிக்கணும்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தூக்குறாரு. ஜேகே என்ன பண்ணுறீங்க? வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தூக்கிட்டு மேலே தான் போகிறாரு. நீங்கள் ஜேகே வேணாம் அப்படி சொல்லிட்டு பின்னாடி கத்திட்டே போகிறீங்க. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்போ நேராக உங்களை கூட்டிகிட்டு போய் ரூமில் அந்த பெட்டில் போட்டுட்டு உங்கள் மேலே ஓவராகி உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. ஸோ ஜேகே உங்கள்கிட்ட அந்த மாதிரி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் அதெல்லாம் முடிஞ்சோடனே எந்திரிச்சு உங்களை பார்த்துட்டு யூ லுக் வெரி ப்ரிட்டி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு.
உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகேவோட இந்த கேரக்டர் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த சேம் டைம் உங்களுக்கு பயமாக இருக்குது, இவர் கூட இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே தான் வரீங்க. ஸோ ஜேகே அவங்க காணோம். ஸோ நீங்கள் அப்படியே கிச்சன் போயிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கையெல்லாம் செம்மையாக வலிக்குது, எரியுது. ஸோ ஆக்சுவலாக ஜேகே வந்து அந்த சூடு போட்டிருப்பார் இல்லையா சிகரெட் வச்சு. ஸோ அதனால உங்களுக்கு அது வேறு எரியுது. அம்மா, யார் இவர், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாரு? அப்போது நம்ம அன்றைக்கி பார்த்தது உண்மைதான், பொய்யெல்லாம் இல்லை. அது என்ன இடம்னு கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸோ ஜேகே வந்து நான் வெளியே போகிறேன், நான் வரத்துக்கு லேட்டாகும் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அப்படியே கீழே வரீங்க அந்த கார்டன் சைடுக்கா. அன்றைக்கி நடந்தது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு எப்படிலாம் உங்களை கூட்டிகிட்டு போனார் அப்படி சொல்லிட்டு. பட் நீங்கள் அகெயின் அங்கே போய் பார்க்குறீங்க. அகெயின் நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தரை மாதிரி தான் இருக்குது. என்ன இடம் இது, நம்ம பார்த்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த தரையில் ஒரு மிதிக்கிறீங்க. ஸோ அங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அது தெரியாமல் கிளிக் பண்ணிடுறீங்க. ஸோ அது கிளிக் ஆனவுடனே எதற்கு இருக்கிற அந்த சிவரை அப்படியே நகருது. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இது அப்படி சொல்லிட்டு உள்ளே பார்க்குறீங்க. அப்படி ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த இடமே. உங்கள்கிட்ட ஆக்சுவலாக ஃபோன் கூட இல்லைல்ல. ஸோ அதனால் வேணாண்டி போயிடு, இல்லை பயப்படக்கூடாது போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நடந்து போகிறீங்க. உங்களுக்கு கை காலெல்லாம் அப்படி ஷிவர் ஆகுது, ரொம்ப பயமாக இருக்குது. அந்த இடமே ரொம்ப டார்க்காக இருக்கு இல்லையா, அது வேறு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அப்படியே நடந்து உள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே எங்கேயாச்சும் லைட் இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தேடுறப்போ கீழே எதையும் மிதச்சிடுறீங்க. லைக் அது ஏதோ ஒரு குழன்னு ஃபீல் ஆகுது. சின்னத்தை மெரிச்ச வயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் மெரிச்ச பொருள் அசையுது. உங்களுக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை உங்களுக்கு. ஸோ கடை நாங்கள் வந்து நவுந்துடுறீங்க. ஸோ இப்படி எப்படிக்கா வெளியே போகணுன்னு கூட தெரியல, அவ்வளோ டார்க்காக இருக்குது அந்த இடமே. ஸோ எப்படியோ தட்டு மாதிரி அந்த லைட்டையும் போட்டுடுறீங்க. ஸோ லைட்டை போட்டோடனே தான் உங்களுக்கு பெரிய ஷாக். ஆக்சுவலாக அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. எந்த பொண்ணுமே ட்ரெஸ்ஸு போடாமல் தான் இருக்காங்க, எல்லாருமே நியூடாக இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் மெரிச்சது ஏதோ ஒன்று இல்லை, ஒரு பொண்ணோட ஃபேஸ் தான். நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு கண்ணு மொழியெல்லாம் வெளியே வந்து விழுந்துடும் போல். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. சுற்றி எல்லா பொண்ணுங்க உடம்புலேயும் அவ்வளோ காயம் இருக்குது. எந்த பொண்ணாலையும் எந்திரிச்சு கூட உட்கார முடியல. எப்படியும் அங்கே ஒரு 4-5 பொண்ணு இருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்த்துட்டே நிற்கிறீங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் உங்களை பார்த்துட்றா. தண்ணி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. உங்களுக்கு அவ்வளோதான், அது அந்த கை காலெல்லாம் அப்படி கடன்னு ஆடுது. நீங்கள் என்ன பேசுதுன்னே தெரியாமல் நிற்கிறீங்க. ஸோ பின்னாடி போகிறீங்க. அங்கே ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்குது, அதில் பார்க்குறீங்க. அதில் ஒரு பொண்ணு இருக்கா. அவ்வளோதான், அந்த பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு மயக்கமே வந்துடுச்சு. அந்த பொண்ணோட எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணோட செஸ்ட்டு கிட்டலாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. அம்மா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ பின்னாடி இருந்த அதே விசில் சவுண்ட் திரும்ப உங்களுக்கு கேட்குது. நீங்கள் திரும்பி பொறுமையாக பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் கையில் செம்ம ஷார்ப்பான நைஃபோட உங்களையும் ரொம்ப டெத்து கிளார் விட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான், நீங்கள் அப்புறம் ரெஸ்ட்டுமே போயிடுவீங்க போல். அப்புறம் ஒரு பயம் உங்களுக்கு, கொள்ள பயம்னு சொல்லுவாங்கள்ல, அப்புறம் ஒரு பயத்தோடு நின்று ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே மெதுவாக உங்ககிட்ட வராரு. ஸோ உங்ககிட்ட வரப்போ நீங்கள் மெரிச்சிங்க இல்லையா அந்த ஒரு பொண்ணோட ஃபேஸை, அதே மாதிரி அவர் திரும்ப மெரிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அந்த நைஃபை வச்சு ஒரே வெட்டு தான் அந்த பொண்ணோட தலையே தனியாக வந்துடுது. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க, லைக் ஸ்டாச்சு ஆட்டம். அப்படியே ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்துட்டே, உன்னை யார் எங்கே வர சொன்னது சொல்றீ, உன்னை யார் இதுக்குள்ளே வர சொன்னது? ஜேகே என்னதெல்லாம், உன்னை யார் இதுக்குள்ளே வர சொன்னது? நான் சொன்னேண்ணா, அப்புறம் எதுக்கு இதுக்குள்ளே வந்த சொல்லுவேன், எதுக்கு வந்த அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக கேட்குறாரு. நீங்கள் ஜேகே என்ன இதெல்லாம், என்ன ஜேகே இதெல்லாம், நீங்கள் யார், உண்மையிலே நீங்கள் யார்? எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. ஜேகே எனக்கு இந்த லைஃப் வேணாம் ஜேகே. ஜேகே சொல்லுங்கள் ஜேகே, என்ன இதெல்லாம் ஜேகே, நான் பார்க்கறதெல்லாம் கனவு தானே, சொல்லுங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கை அதுமாரி அவர் ஷோல்டர் பிடிச்சி ஆடுறீங்க. அப்படியே அவர் பதில் சொல்வாரான்ட்டு. ஜேகே சொல்லுங்கள் ஜேகே, எனக்கு இந்த இடமே பயமாக இருக்குது ஜேகே, ப்ளீஸ் ஜேகே எதாவது சொல்லுங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டே அப்படியே
வேகமாக அந்த ஸ்ட்ரெச்சரில் ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, ஸோ அவள் பக்கத்தில் போகிறாரு. சிக்கே சிக்கே என்ன பண்ண போகிறீங்க சிக்கே 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 அப்படி சொல்கிறாரு. நீங்களும் அப்படி அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே பொறுமையாக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஏன்டி புருஷனை வச்சுக்கிட்டே என் கூட வர, உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த நைஃப் எடுத்து அந்த பொண்ணோட ஒரு ஃபிங்கராக கட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் பண்ணுற ஒரு விஷயங்களை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பிளட்டெல்லாம் அப்படி செக்கே ஃபேஸில் தெரிக்குது. செக்கே நான் வேலை செய்கிறப்போ பேசினா எனக்கு பிடிக்காது, நான் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட 10 ஃபிங்கர்ஸையும் கட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாக உயிர் இருந்துச்சு, இப்போ அதுவும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஒன்று மாதிரி எந்த பொண்ணுங்களும் இந்த உலகத்துக்கு தேவையில்ல. ஓகே, இப்போது உங்ககிட்ட வரலாமா மேடம் அப்படி சொல்லிட்டு திரும்பி உங்களை பார்க்குறாரு. செக்கே 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 நான் எதுவுமே பண்ணல செக்கே, இது எனக்கு பயமா. ஏய் சும்மா ஜெக்கே 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 அதை தவிர வேறு ஏதாவது சொல்லுடி, எதுக்குடி உள்ளே வந்த செக்கே செக்கே. ஏய் இப்போ தானே சொன்னேன், சும்மா ஜெக்கே ஜெக்கேன்னு சொல்லாத. அது அது செக்கே ஸோ உன்னை எப்படி கேட்டுட்டு இருந்தால் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிக்கிறது டைட்டாக. செக்கே ஆமாம் வலிக்குது செக்கே, பதில் சொல்லு எப்படி உள்ளே வந்த, ஷாரை கேட்டு உள்ளே வந்த, எதுக்கடி உள்ளே வந்த அப்படி சொல்லிட்டு உங்கள் முடி பயங்கரமாக பிடிக்கிறாரு. நீங்கள் செக்கேன்னு விட்டு செக்கே நான் எதுவுமே பண்ணல செக்கே, எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, நான் உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் எப்படி ஒரு பர்சனாக இருப்பீங்கன்னு தெரியாது. ஓ இப்படி ஒரு பர்சனை தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஓகே நான் சொல்கிறேன், நான் யாருன்னு உனக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு உங்கள் சைட்லேருந்து ஒரு பொண்ணு ஹெல்ப்பின்னு சொல்லி கேட்டால, ஜேகே வந்து எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பார், எல்லா பொண்ணும் செத்துருச்சு அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு அசைஞ்சுதான் அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அப்படியே கிட்ட வராரு. ஓய் என்ன செத்த மாதிரி நினச்சா தெரியாது நினச்சியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலையை பிடிச்சி அப்படியே வெட்டுறாரு. அப்படியே கட்டாகி விழுது அந்த தலை. அவ்வளோதான், நீங்கள் உங்களுக்கு கையெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகிட்டீங்க, எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே திரும்பி பரவாயில்லையடி, கல்லஞ்சு கறி தான் போல், எத்தனை பார்த்தாலும் அப்படியே நிற்கிற. அவ்வளோதான், அவர் சொன்ன நேரமாக என்னமோ தெரியல, நீங்கள் அப்படியே மேங்கி கீழே விழுந்துடுறீங்க. ஷபா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அந்த நைஃபை வச்சு அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்படியே இந்த ரப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்கள் லெஃப்ட் சைடில் கொஞ்சமாக கீறிடுது, பிளட் வருதே. சரி நீங்கள் வந்துட்ட, அவனை இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே க்ரீப்பியாக சிரிக்கிறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதை வந்து நான் 2 ஷார்ட்டாக போட்டுறேன். ஸோ நீங்களாம் நினைக்கிற 2 ஷார்ட் சொல்லிட்டு போட மாட்டேறேன்னு, நான் கண்டிப்பாக போட்டுற வேண்டாம். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். லைக் இது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்டோரி தான், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் பாருங்கள். தயவு செய்து பார்த்துட்டு யாரும் வந்து என்னை கேட்கக்கூடாது. இன்னொரு ஷார்ட்டில் இதை முடிச்சிருவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் ஏன் ஜேகே எப்படிலாம் இருக்கார் அப்படின்றத சொல்லி நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ஓகேவா? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பாய்.